இளம் பவுலரை வச்சு மும்பை அணியை 160 ரன்குள்ள சிஎஸ்கே அணி சுருட்டி சம்பவம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே 40வது ஐபிஎல் மேட்ச் இன்னைக்கு சென்னையில் நடக்குது. இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மும்பை ரசிகர்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சேசிங் பண்ணுற அணி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மும்பை அணி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸை வெற்றி பெற்று பேட்டிங் வந்து விளாண்டாங்க. ஸோ பேட்டிங் விளாண்டதுனால வில்ஜாக் 5 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது 2வது ஓவரில் அனுகுல் கம்போஜ் போட்ட பாலில் அறிமுக வீரர் ராமகிருஷ்ணா கோஸ் வேற லெவலில் ஒரு கேட்ச் வந்து எடுத்துருப்பாரு. ஸோ ஒரு சூப்பர் கேட்சாக அது வந்து இருந்திருக்கும். ஸோ அவர் அறிமுக போட்டியில் வந்து விளாண்டுருக்காரு. ஸோ 2வது ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கேட்சாக எடுத்து வில்ஜாக்கை வந்து வெளில அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்த நமன்தீப் ரியான் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் டீசெண்டாக அடித்தாங்க. ஆனால் 7வது ஓவரில் 4வது பாலில் 59 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட்டாக ரியான் ரிக்கிட்டன் 24 ரன் 37 ரன் 5 6 அடிச்சிருக்கும் போது 100 போட்ட பாலில் உர்வில் பட்டேல்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறினார். அதுக்கப்புறம் உள்ள வந்து சூரியகுமார் யாதவ் நமன்தீப் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் 10வது ஓவரில் 4வது பாலில் 99 ரன் மும்பை இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்சில் 12 பாலுக்கு 21 ரன் 3 பந்து 1 6 அடிச்சிருக்கும் போது ராமகிருஷ்ணா கோஸ் போட்ட பாலில் அவுட் ஆகிருப்பார். ஸோ ராமகிருஷ்ணா கோஸ் அவர்களுடைய அறிமுக விக்கெட்டாக சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை வந்து எடுத்திருப்பார். சூரியகுமார் யாதவ் இந்த சீசனில் 9 மேட்ச்சில் 183 ரன் தான் வந்து அடிச்சிருந்தார். சிஎஸ்கேக்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் நல்லா வச்சுருந்தார். இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் இன்னும் கடைசி வரை நின்றுருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது தவற விட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த திலக் வர்மா 8 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது 100 போட்ட பாலில் ருத்ராஜ் கேட்டுவால்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு வந்து எதுக்கு வந்து ஏன் வந்தோன்னு தெரியாமல் வந்து போயிட்டாரு. திலக் வர்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் சீசனில் மும்பை அணிக்காக 188 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ பொறுமையாக விளாண்ட நமன்தீப் 37 பாலுக்கு 57 ரன் 3 6 4 பவுண்டு 154 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும்போது ஓவர் டர்ன் போட்ட பாலில் அஃப்ராஸ் கான் வேறு லெவலில் ஒரு கேட்ச் வந்து எடுத்திருப்பார். நமன்தீப் அவர்கள் 19 ரன் இருக்கும்போது சிவம்துவைக்கு ஒரு கேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்சை சிவம்துவை விட்டதுனால நமன்தீப் வந்து 57 ரன்களுக்கு மேலே அதிரடியாக கொஞ்சம் அடித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் விளாண்டு அவுட் ஆகிட்டே வெளியேறினார். ஸோ அந்த ராபின் 3 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது கம்போஜ் போட்ட பாலை க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேற ஹர்திக் பாண்டியா 23 பாலுக்கு 18 ரன் 2 பவுண்டரி 78 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு கம்போஜ் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறிப்பார். ஹர்திக் பாண்டியா கடைசி 4 ஓவருக்கு கிரீஸில் நின்றுப்பார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்க முடியாமல் பவுண்டரி அடிக்க முடியாமல் திணறி இருப்பார். ஸோ சிஎஸ்கே அணி சிறப்பாக வந்து வீசியிருப்பாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவே வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்னிங்ஸில் 128 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு மும்பை அணிக்காக. ஸோ இதனால தான் மும்பை இந்த பரிதாப நிலையில் இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ மும்பை அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட்டில் பிரிக்கும் 159 ரன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பால் ஒரு 6 அடித்ததுனால 159 ரன் 7 விக்கெட் இழப்பிற்கு வந்து அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே பந்து வீச்சு பயங்கரமாக இருந்துச்சு. பந்து வீச்சு தரப்பில் கம்போஸ் 4 ஓவர் வீச்சு 32 ரன்களை வாரி கொடுத்த 3 விக்கெட்டும் 4 ஓவர் வீச்சு 26 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும் ஓவரில் 4 ஓவர் வீச்சு 23 ரன்களை வாரி கொடுத்து ஒரு முக்கிய விக்கெட்டை எடுத்திருப்பாங்க. அறிமுக வீரர் ராமகிருஷ்ணா கோஸ் 3 ஓவர் வீச்சு 24 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு முக்கிய விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ மும்பை அணி சிஎஸ்கேவுடைய இளம் பவுலிங் அட்டாக்கு எதிராக திணறினாங்கன்னே சொல்லணும். ரன்னே அடிக்க முடியலை. சிஎஸ்கே வீரர்கள் ஒரு சில கேட்சை விட்டதுனால தான் மும்பை அணி 159 ரன் அடித்தாங்க. அதெல்லாம் பிடிச்சி போட்டிருந்தா ஒரு 120 ரன்குள்ளேயே சுருட்டிருக்காங்க. அந்தளவுக்கு மோசமாக மும்பை விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கேவுடைய பந்து வீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மும்பை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.